இப்போ பாருங்க, ப்ளவுஸ்க்கு என்னென்ன அளவுகள் தேவை, அதை எப்படி எடுக்கணும், அந்த அளவுகளை வந்து நம்மளுக்கு எப்படி எடுக்கணும், எடுத்த அளவுகளை ஃபார்முலாவை பயன்படுத்தி எப்படி கூடுதல் அளவுகள் சேர்க்கணும், அதுக்கப்புறம் டயக்ராம் எப்படி போடணுன்றது வரைக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ்க்கு என்னென்ன அளவுகள் தேவைன்றதை இதில் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன அளவுகள் எடுக்கணுன்றதை சொல்கிறேன். இதில் இங்கே இருக்க நம்பர்ஸ் இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரோட அளவுகள் தான். இது வந்து ரெடிமேடாக வர ரெடிமேட் அளவுகள்னு சொல்லலாம். சும்மா வந்து உங்களுக்கு நம்ம கற்றுக்கிறனால அதில் வர ஒரு ஃபார்முலாவில் வர கணக்குகள் மாதிரி தான் இது. முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து 4 கணக்காவது குறைஞ்சது போட்டால் தான் நீங்கள் நல்ல ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களுக்கு நல்லா சூப்பராக வரணும். அப்படின்னா 4 டயக்ராமாவது கணக்கு போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லது. சரிங்களா? அப்போனா ரொம்ப ஈஸியாக இருக்கும், துணி நிறையா விரயப்படுத்த மாட்டீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணுறோன்றதை நோட்லேயே நம்ம டயக்ராம் போட தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பின் உயரம். ஃபஸ்ட்டு ஒரு கணக்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். பின் உயரம் 10, மார்பு சுற்றளவு 28, சிறிய தோள்பட்டை 1.5, முன் உயரம் 7, கை நீளம் 4, கை சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது எல்லாமே இந்த கணக்கு இதில் இருக்க இந்த ஃபார்முலா ஆன்சரோட எல்லாமே டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோவாக எடுத்து நான் லாஸ்ட்டில் வீடியோட எண்டில் நான் வந்து போட்டுருவேன். பின்ட்ரெஸ்ட் அதாவது சாரி அந்த பிடிஎஃபாக வந்து வரல, நான் ட்ரை பண்ணிட்டேன் வரல. ஸோ அதனால் நான் வந்து ஃபோட்டோவாக போட்டுறேன். லாஸ்ட்டில் நீங்கள் பாஸ் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் வச்சு நீங்கள் எழுதிட்டாலும் சரி, பயன்படுத்திக்கோங்க. அது மாதிரி இப்போ வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அளவுகளை வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிடுறேன். பின் உயரம் அப்படிங்கிறது நம்மளோட பின்பக்கம் திரும்பி ஷோல்டரில் இங்கேருந்து சென்ட்ரு ஷோல்டரில் இருந்து நம்மளுக்கு எவ்வளோ இடுப்பில் இறக்க வேணுமோ, பின் இறக்கம் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு சில காமனாக வர்றதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 5.3 5.5 அப்படின்ற ஹைட்டில் இருக்கவங்களுக்கு 13லேருந்து 14 இன்ச்சு தாராளமாக போதுமான அளவு. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில பேர் உடம்பாக இருக்கவங்க, ஏஜாக இருக்கவங்கன்னா அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில பேர் ரொம்ப இறக்கியும் போடுவாங்க, ஒரு சில பேர் ஒரு சரியான நார்மல் அளவுலையும் போடுவாங்க. அந்த மாதிரி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பின் உயரத்தை எடுக்கணும். எடுக்கிற இடம் ஸ்டார்ட் ஆகிற இடம் கரெக்டாக ஷோல்டர் சென்டர்லேருந்து அவங்கக்கிட்ட நம்ம டேப்பை வச்சு காட்டும் போது அவங்களுக்கு ஃபீல் பண்ணுற போது தெரியும் எங்கே வேணுன்ற இறக்கம் சொல்லுவாங்க. அங்கே என்ன நம்பர் வருதோ அதை வச்சு நம்ம மேற்கொண்டு அளவுகளை போட்டுக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். சரிங்களா? இப்போ உயரம் வந்து காமனாக எனக்கு தேவை இங்கேருந்து இவ்வளோ தூரம் 10 இன்ச்சு வருது. ஸோ நான் 10 இன்ச்சுன்னு எடுத்து நான் வச்சுட்டேன். அடுத்தது வந்து மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு இந்த சென்டர் பிரஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் பிரஸ்ட்டில் இருக்கிறது தான் மார்பு சுற்றளவு. இந்த அளவை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 28 இன்ச்சு நான் மார்பு சுற்றளவு எடுத்திருக்கேன். அடுத்தது சிறிய தோள்பட்டை. சிறிய தோள்பட்டை அப்படிங்கிறது சுடிதாருக்கு வந்து இந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன், ஷோல்டர் டு ஷோல்டர் அப்படியே டேப் வச்சு இப்படி எடுக்கணும் அப்படின்றது. இதுக்கு அப்படி எடுக்க தேவையில்லை. கரெக்டாக உங்களோட ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அங்கே டேப்பை வச்சு, அதாவது ஸ்டார்ட் பண்ணுற இடம் இப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்ட் பண்ணுற இடம் இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் கூடி எவ்வளோ வேணுன்றது நம்ம அவங்கவுங்களோட விருப்பம் தான். ஒரு சில பேர் ரொம்ப உடம்பு தெரிய வேணாம், கழுத்து தெரிய வேணாம், ஸ்கின் தெரிய வேணாம் அப்படின்னு அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இப்படி கையை வச்சு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லீவ் ஜாயிண்ட் ரவுண்டு, அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணும். அங்கே ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வேணும்னு கேட்கணும். காமனாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 2 இன்ச்சு. சரிங்களா? நார்மல் ப்ளவுஸுக்கு, நார்மல் டைப் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ஒரு 2 2.5 3 அப்படின்னு அவங்கவுங்களோட உடம்பு அகலத்துக்கு தகுந்த மாதிரி வரும். இதுதான் காமனான அளவு. சரிங்களா? இங்கேருந்து தான் கழுத்தோட ஷோல்டரோட அகலத்தை எடுக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறது. ஓகேவா? அப்போது எனக்கு கிடச்சிருக்கிறது 1.5 கிடச்சிருக்கு. இது பேபி சைஸ் மாதிரி, அதனால் உங்களுக்கு ரெடிமேட் சைஸ் இவ்வளோ தான் வரும். அடுத்தது முன் உயரம். முன் உயரம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக ஃப்ரண்ட்டில் சென்டர் ஷோல்டரில் இருந்து நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாக டேப்பை கொண்டு வந்து பிரஸ்ட் நிப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, நிப்பிள் எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே அவங்களும் சொல்லிடுவாங்க. யாருக்கு எடுக்கிறீங்களோ அவங்க சொல்லிடுவாங்க, இங்கே நிப்பிள் இருக்குங்களா, இங்கே இருக்கா அப்படின்னு. இல்லை உங்களுக்குமே தெரியும் பார்க்கும்போது. இதிலெல்லாம் கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சரியான அளவு ப்ளவுஸ் வரணும்னா நம்ம இந்த இதெல்லாம் வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கக்கூடாது. அதனால் ஸ்டார்டிங் சென்ட்ரு ஷோல்டரில் இருந்து நிப்பிள் கரெக்டாக எங்கே இருக்கோ அங்கே வரைக்கும் முன் உயரம் எடுக்கணும். சென்டர் அதுதான்.
சரிங்களா? பிரஸ்ட்டில் சென்டரில் தான். ஸோ வந்து எங்கே ஷோல்டர் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே இருந்து சென்டர் நிப்பிள் கிட்ட நம்ம வந்து எடுத்துக்கணும். அதுதான் முன் உயரம். எனக்கு கிடச்சிருக்க முன் உயரம் 7 இன்ச்சு. அடுத்தது கை நீளம். கை நீளம் வழக்கம் போல் அந்த ஷோல்டர் ஜாயிண்டில் இருந்து எவ்வளோ விருப்பமோ அந்த அளவுக்கு கை நீளம் வச்சுக்கலாம். கை சுற்றளவு அங்கே நீளம் எங்கே எடுத்து முடிச்சிங்களோ அந்த இடத்துல சுற்றளவு எடுத்துக்கலாம். இதில் போடலாம், ஆனால் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்முலாவில் வர்றது. மற்றபடி ஃபார்முலா போடும்போது ஓரளவுக்கு வந்துடும். உங்களுக்குன்னு எடுக்கும் போதுன்றது மாதிரி தான் அந்த கை சுற்றளவும் இடுப்பு சுற்றளவும் சொல்கிறேன். இடுப்பு சுற்றளவு எங்கே எடுக்கணும்னா கரெக்டாக நீங்கள் பின் உயரம் எங்கே எடுத்து முடிச்சிங்களோ அந்த இடத்துல இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இங்கே எடுத்துருக்கீங்க, பின் உயரம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக உடம்பை சுற்றி அப்படியே வந்து இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கை உயரமும் அப்படி தான், கை சுற்றளவும். கை நீளம் எங்கே எடுத்து முடிச்சிங்களோ அந்த இடத்த சுற்றி கை சுற்றளவு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். சரிங்களா? இப்போ தேவையான அளவு 7 தான். ஒரு ப்ளவுஸுக்கு என்ன அளவு எடுக்கணும்னா 7 அளவுகள் தான் எடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபார்முலா பார்த்துடலாங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக் பீஸுக்கு 5 பாயிண்ட்டு பேக் பீஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் 6வது பாயிண்ட்டும் 7வது பாயிண்ட்டும் வந்து ஸ்லீவுக்குன்னு வரும். அடுத்தது 8லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பீஸ்க்கு வரும். அடுத்த 2 பாயிண்ட்டு பெல்ட் பீஸ்க்கு வரும். சரிங்களா? இது எதுவுமே மனப்பாடம் பண்ணணுன்ற கட்டாயமே கிடையாது. மனப்பாடம் பண்ண வேண்டாம். சரிங்களா? இது நார்மலாக நீங்கள் எழுதி வச்சுட்டு ஒரு 4-5 கணக்கு பார்த்தே போடுங்க. ஒரு தப்பும் கிடையாது. பார்த்து போடுங்க. அதுக்கப்புறம் இந்த விரிவாக்கம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இதில் இருக்க கணக்குகளை மட்டும் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு அது மாதிரிலாம் போட்டு நீங்கள் போட்டு ஓரளவுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டிங்கனாலே போதும். மனப்பாடம் பண்ணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. சரிங்களா? அதனால் ஒரு 4-5 தடவை பார்த்து போட்டாலே போதும். அது நம்மளுக்கு தானாக மனசில் பதிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்த்து பேப்பர் கட்டிங் நான் சொல்லித்தருவேன். அது மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளாத் கட்டிங் போங்க. அப்போ உங்களுக்கு வந்து துணி விரையாகாது. உங்களுக்கு ஈஸியாகவும் ஃபஸ்ட்டு செகண்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் ஈஸியாக வந்து போடுற அளவுக்கு நல்லா ஸ்டிச் பண்ண முடியும் உங்களால். ஓகேவா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு பின் உயரத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக 1/2 இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் கூட்டவும் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா? இப்போ பின் உயரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்தோம் இல்லையா? இதுதான் பின் உயரம். பின் உயரத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக 1/2 இன்ச்சும் சொல்லியிருக்காங்களா? பின் உயரம் வந்து 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நான் வந்து 10 இன்ச்சு இங்கே போட்டுக்கிறேன். பின் உயரம் 10 இன்ச்சு, அதோட ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காண்டி 1/2 இன்ச்சும் தோள்பட்டை இணைப்பிற்காக கீழ்மடிப்பிற்காக 1/2 இன்ச்சும் சொன்னாங்களா? அதனால் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ கூட்டணும் அப்படின்னா 12 இன்ச்சு கிடைக்குது. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுதான் இப்போ நம்ம கிளாத்தில் போட வேண்டிய பேக் பீஸோட உயரம் இதுதான். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவுடன் 4 இன்ச் கூட்டி 4 பிரிவாக்கி அதனுடன் தையலுக்கு 1 இன்ச் கூட்டினால் மார்பு அகலமாகும். மார்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்திருக்கோம்? 28 இன்ச்சு. சரிங்களா? இப்போது 28 இன்ச்சோட ஃபஸ்ட்டு 28 இன்ச்சு போட்டுருவோம். மார்பு சுற்றளவு வந்து 28 இன்ச்சு, அதோட 4 இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. அதனால் +4 போட்டுக்கிறேன். கூட்டினோன்னா 32 இன்ச்சு கிடைக்குது. அதுக்கப்புறம் 4 இன்ச்சு கூட்டி அதை 4 பிரிவாக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ /4 ஈக்குவல் டு பார்த்துட்டு சொல். இப்போ வந்து 32/4 ஈக்குவல் டு உங்களுக்கு 8 இன்ச் கிடைக்கும். 8. அதுக்கப்புறம் அதை பாருங்கள். மார்பு சுற்றளவுடன் 4 இன்ச் கூட்டி மார்பு சுற்றளவு 28, அதோட 4 இன்ச் கூட்டிட்டேன். அடுத்தது அந்த 4 பிரிவாக்க சொல்லியிருக்காங்க. கூட்டின ஆன்சரோட 4 பிரிவாக்குறேன். பிரிவாக்குனா எனக்கு 8 இன்ச்சு கிடைக்குது. அதோட தையலுக்கு 1 இன்ச்சு கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ +1 ஈக்குவல் டு 9 இன்ச்சு. இதுதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது மார்பு அகலத்தில் பாதி ஆம் பகுதி ஆகும். மார்பு அகலத்தில் பாதி அப்படிங்கிறது நம்ம இப்போ மார்பு சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? மார்பு அகலம்ன்றது அதில் வருது பாருங்க ஆன்சர். அதை தான் வந்து நம்ம என்ன செய்யணும், இங்கே ஆம் பகுதிக்கு பயன்படுத்திக்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க? மார்பு அகலத்தில் பாதி ஆம் பகுதி ஆகும். மார்பு அகலம் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ? 9 இன்ச்சு. அதை 2ஆக வகுத்தோம் அப்படின்னா 4.5 கிடைக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் ஆம்க்கு உரிய அளவு. அடுத்தது சிறிய தோள்பட்டையுடன்
தோள்பட்டை இணைப்பிற்காக அரை இன்ச் கூட்டினால் அதுவே தோள்பட்டை அகலமாகும். ஷோல்டரில் பெருசாக ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து வெறும் ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறோம், அதுக்காக மட்டும் அரை இன்ச் கூட்டினா போதும். அப்போ ஷோல்டர் வந்து இதில் 1.5 இருந்துச்சு. சிறிய தோள்பட்டையுடன் தோள்பட்டை இணைப்பிற்காக அரை இன்ச், அப்போது ப்ளஸ் ½ இன்ச்சு கூட்ட சொல்லவும் நான் இப்போ வந்து எனக்கு 2 இன்ச்சு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். சரிங்களா, இதுதான் ஆன்சர். இப்போ லாஸ்ட்டாக நான் அந்த டபுள் கோடு போட்டிருக்கிறது எல்லாமே ஆன்சர். அதுக்கப்புறம் பின் உயரத்தில் பாதி பின் கழுத்து ஆகும். பின் உயரம்னு நம்ம 12 இன்ச் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சரிபாதியாக எடுத்துக்கிட்டால் அதுதான் வந்து பின்கழுத்தோட இறக்கம். நம்ம வேணுன்ற இறக்கத்தை தாராளமாக வச்சுக்கலாம். கற்றுக்கிறனால நம்ம ஃபார்முலாவில் சும்மா இந்த கணக்குகள் போட்டு பழகிறதுக்காக நம்ம ஒரு நிதானமான அளவு வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி போட்டுக்கிறோம். சரிங்களா, இப்போ பின் உயரத்தில் பாதி பின்கழுத்துங்கும் போது இப்போ பின் உயரம் 12 இன்ச்சு கண்டுபிடிச்ச அளவு தான். அதை 2ஆக வகுக்கிறோம் அப்படின்னா 6 இன்ச்சு கிடைக்கிது. இதுதான் பின்கழுத்து. ஓகேங்களா, இப்படி தான் போடணும். அடுத்தது இது வந்து ஸ்லீவுக்கு உரிய ஃபார்முலா. அக்குள் அளவுடன் 2.5 இன்ச் சேர்த்தால் கை அகலமாகும். அக்குள் அளவுங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஆம் பகுதி ஆகும் அப்படின்னு நம்ம 3வது பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, 4.5. அப்போது அதில் 4.5 அக்குள் அளவுடன் 2.5 இன்ச்சு சேர்த்தால் கை அகலமாகும். அக்குள் பகுதி வந்து 4.5, அதோட 2.5 இன்ச்சு கூட்டிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கூட்டும் போது எனக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 7 இன்ச்சு கிடைக்குது. அவ்வளோதான். இதுதான் ஸ்லீவுக்கு வர அந்த ஆமோட அகலம். அந்த ஆம் பீஸ் இருக்கு இல்லையா, கை ஜாயின் பண்ணுற ஆம், அந்த அளவோட இது ஆன்சர். அடுத்தது கை நீளத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக அரை இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1.5 இன்ச்சும் கூட்டவும். இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சுடிதார்லேயே வரும்ல ஸ்லீவ், அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சுடிதார் ஸ்டிச்சிங் வீடியோ வந்துடும். இப்போ வந்து கை நீளத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக அரை இன்ச்சுமா, கை நீளம் வந்து எவ்வளோ, கை நீளம் 4 இன்ச்சு. ஓகேங்களா, அப்போ கை நீளம் அதோட ப்ளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக அரை இன்ச்சும் கீழ் மடிப்பிற்காக 1.5 இன்ச்சும் சேர்க்கும் போது 6 இன்ச்சு கிடைக்கிது. இதுதான் ஸ்லீவ் லென்த்துக்கு உரிய ஆன்சர். ஓகேங்களா, இது டயக்ராம் போடும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அடுத்தது முன் உயரத்துடன் தோள்பட்டை இணைப்பிற்காக அரை இன்ச்சும் கீழ் டாட்டுக்காக 2.5 இன்ச்சும் கூட்டவும். முன் உயரத்துடன் அப்படின்னா நம்ம எவ்வளோ அளவு எடுத்து வச்சுருக்கோம், முன் உயரம் 7 இன்ச்சு. சரிங்களா, இப்போது முன் உயரத்துடன் அப்படிங்கும்போது முன் உயரம் 7 இன்ச்சு, அதில் தோள்பட்டை இணைப்பிற்காக அரை இன்ச்சு கூட்ட சொல்லிட்டாங்க, நான் கூட்டிட்டேன். அடுத்தது கீழ் டாட்டுக்காக 2.5 இன்ச் கூட்டவும் அப்படி இருக்கா, அப்போ ப்ளஸ் 2.5 நான் போட்டுக்கிறேன், 2.5 இன்ச்சு. இப்போ இதை மொத்தமாக கூட்டினோம்னா 10 இன்ச்சு. இதுதான் முன் உயரம். சரிங்களா, அடுத்தது பின்பக்க மார்பு அகலமே முன்பக்க மார்பு அகலமாகும். இப்போ நம்ம மொத்த உடம்பை வந்து சுற்றளவு எடுத்து அதை 4ஆக பிரிப்போம் இல்லையா, அப்போ பின்னாடி பாதி முன்னாடி பாதி ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி தான் வந்து நம்ம எடுப்போம், அளவு பிரிச்சிருப்போம். அப்போ பின்பக்க மார்பு அகலம் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமோ அதே தான் இங்கே வரும். சரிங்களா, அப்போ பின்பக்க மார்பு அகலமே முன்பக்க மார்பு அகலமாகும். மார்பு அகலம் இதில் 9 இன்ச்சு. ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். மார்பகலம் வந்து 9 இன்ச்சு. இங்கே என்ன இருக்குதோ இந்த தியரியே வந்துடும், உங்களுக்கு என்ன செய்யணுன்றதை சொல்லிடும். பின்பக்க மார்பகலமே முன்பக்க மார்பகலமாகும். இப்போ பின்பக்க மார்பு எவ்வளோ, இது பேக் பீஸ்க்கு தான் இந்த 5 ஃபார்முலாவும் போட்டிருக்கோம். ஸோ அதில் இருக்கிற ஆன்சரை தான் நீங்கள் முன்பக்க மார்பகலத்துக்கும் எடுத்துக்கணும். அடுத்தது பின்பக்க அக்குள் பகுதியே முன்பக்க அக்குள் பகுதியாகும். அதே தான் இதுலேயும் 4.5 நம்ம கண்டுபிடிச்சது. சரிங்களா, ஆம் வந்து 4.5. எப்படியும் பேக் பீஸ் தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக தான் கட் பண்ணுவோம் நம்ம. சரிங்களா, சுடிதார் மாதிரி ஒன்றா 4ஆக போட்டு கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மேல் பீஸ் அதாவது பேக் பீஸ் தனியாக ஃப்ரண்ட் பீஸ் தனியாக தான் கட் பண்ணுவோம். ஸோ அதனால் மார்பு சுற்றளவு ஒன்று தான், ஆம் பகுதி ஒன்று தான். ஆனால் கழுத்து முன்கழுத்தோட இறக்கமும் ப்ளவுஸோட முன் உயரத்தோட இறக்கமும் பேக் பீஸ்க்கும் ஃப்ரண்ட் பீஸ்க்கும் மாறும். அதனால் அதை தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணி ஆகணும். சரிங்களா,
மித்ததெல்லாம் அதில் இருக்கதே நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பின்பக்க சிறிய தோள்பட்டை அகலமே முன்பக்க சிறிய தோள்பட்டை அகலமாகும். அதே தான் ஷோல்டரும். 2 பீஸும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஈவனாக இருக்கணும் இல்லையா? அப்போ பின்பக்கத்துக்கு என்ன ஷோல்டர் கண்டுபிடிச்சி போட்டோமோ அதே தான் இதுலேயும் போட்டுக்கணும். அப்போ ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. இதுக்கு நீங்கள் ரொம்ப அந்த இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து அப்படி அப்படியே போட்டு வச்சுருங்க. அடுத்தது, அக்குள் அளவுடன் 1/2 இன்ச் சேர்த்தால் முன் கழுத்து ஆகும். இதில் பாருங்கள், அதில் பேக் பீஸில் வந்து சரிபாதி வந்து பின் கழுத்துன்னு சொன்னோமா, இதில் அக்குள் அளவோட 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டா போதும், அதுவே உங்களுக்கு முன் கழுத்துக்கு போதும்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே ஆப்ஷன் தான். நம்ம வேணும்னா நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்ட இறக்கத்தை தாராளமாக எடுத்துக்கலாம். கணக்குகள் போடும்போது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ ஆம் பகுதி இருக்குல்லையே, அக்குள் அளவுடன், அக்குள் அளவு 4.5, அதோட ப்ளஸ் 1/2 இன்ச்சு கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா முன்கழுத்து. அப்போ 5 இன்ச்சு முன்கழுத்து. ஓகேங்களா? இதுதான் அதில் ஆன்சர். அடுத்தது, பெல்ட்டுக்கு வந்து பார்த்துக்கோங்க. பொதுவாக பெல்ட்டின் உயரம் 4 இன்ச்சு இருக்க வேண்டும். இது வந்து காமன். சரிங்களா? அதுக்கு மேற்பட்டு நான் என்னோட தைக்கிற மெத்தடில் ரொம்ப அழகாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய ட்ரிக்ஸ் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் பல வருஷத்தில் நான் கற்றுருக்கேன். சில வருஷத்தில் நான் கற்றுருக்கேன். ஸோ அந்த கற்றுக்கிட்டதை உங்களுக்கு டேரெக்டாக சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்ல அனுபவமாக இருக்கும். சரிங்களா? என்னோடய அனுபவம் டேரெக்டாக உங்களுக்கு நான் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஜாயின் பண்ணுறதுல ஏத்தியும் தாத்தியும் வருது, முன்ன பின்ன இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் வருது, ஃபினிஷிங் சரியாக வர மாட்டேங்குது. அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். சரிங்களா? ஃபார்முலா படி இருக்கிறதுனால நான் இதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கணக்குகள் போட்டு பழகிறதுக்காக இதை கற்றுக்கோங்க. தைக்கும் போது ஒரு சின்ன இதில் என்னோடய ட்ரிக்ஸில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ வந்து மார்பு அகலத்தில் 1 இன்ச் குறைவாக வைத்தால் பெல்ட் அகலமாகும். மார்பு அகலம் நம்ம கண்டுபிடிச்சது எவ்வளோ? 9 இன்ச் கண்டுபிடிச்சிருக்கோமா, அதில் 1 இன்ச் கம்மியாக வச்சுக்கிட்டா போதும், பெல்ட்டுக்கு தேவையான அளவு கிடச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக பெல்ட்டோட உயரம் வந்து 4 இன்ச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காமன் தான். காமன். இது நம்ம தைக்கிற மெத்தடுக்கு இது தாராளமாக போதும். ஒவ்வொருத்தவங்களுக்கு அது சூட் ஆகும், ஒவ்வொருத்தவங்களுக்கு சூட் ஆகாது. ஆனால் பொதுவாக இது வந்து 4 இன்ச்சு நம்மளோட ஸ்டிச்சிங் மெத்தடுக்கு தாராளமாக போதும். மார்பு அகலத்தில் 1 இன்ச் குறைவாக வைத்தால் அதுவே பெல்ட்டோட அகலம். மார்பு அகலம் வந்து 9 இன்ச்சு, -1 = 8 இன்ச்சு. இதுதான் பெல்ட்டோட அகலம். இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ ஓகே, ஃபார்முலா கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போது இதுக்கான டயக்ராம் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பின் உயரம் இருக்கு இல்லையா, நம்ம பின் உயரத்தை போட்டுருவோம். எதுவுமே திக்காத. இப்போ பாருங்கள், பின் உயரம் நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 12 இன்ச் கண்டுபிடிச்சிருக்கோமா? பின் உயரம் வந்து 12 இன்ச் இருக்குங்களா? ஸோ இப்போ வந்து 12 இன்ச்சுக்கு ஸ்கேலை வந்து ஸ்டாண்டிங் பொசிஷனில் வச்சு நான் கரெக்டாக ஸ்கேல் அளவுகளை தான் பயன்படுத்தி நம்ம டயக்ராம் போடுறோம் எல்லாமே. அதனால் நம்ம ஸ்கேலை வச்சு தான் நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ 12 இன்ச்சுக்கு நான் நேராக ஒரு கோடு போட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இதுக்கான அந்த இதெல்லாம் நான் எழுதிடுறேன் பாருங்கள். இது வந்து பின் உயரம். பின் உயரம் வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்? 12 இன்ச். சரிங்களா? இங்கே போடுறேன், எல்லாமே நம்மளுக்கு சேட்டை பண்ணு. 12 இன்ச்சு. 12 இன்ச்சு எத்தனாவது பாயிண்ட்? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சரிங்களா? நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் ஏற்கனவே சுடிதாருக்கு பாட்டம்க்கு எல்லாத்துக்கும் போட்டிருக்க மாதிரி தான் இதுலேயும் ஷார்ட்டாக சொல்லி கொடுக்குறேன். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது, மார்பு சுற்றளவு எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 9 இன்ச்சு. இப்போது 9 இன்ச்சுக்கு நான் வந்து அகலத்தில், மார்பு அகலத்தில் நான் குறிச்சிக்கிறேன். மார்பு அகலம் கரெக்டாக 9 இன்ச்சு அகலம். இங்கே நான் மேலே எழுதிடுறேன். மார்பு அகலம் 9 இன்ச்சு. ஓகேங்களா? இது வந்து 2வது பாயிண்ட். அடுத்தது 3வது பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? நம்ம ஆம் ஹோல் கண்டுபிடிச்சிருக்கோம்.
சரிங்களா? இப்போ இந்த ஷேப் இருக்குல்ல, இதை நம்ம எப்போவுமே நம்ம மிச்சம் 4 பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான், அதாவது ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ கீழே மார்பகலம் 9 இன்ச்சையும் இந்த 12 இன்ச் உயரத்தையும் நான் வந்து என்ன செய்கிறேன், ஒன்றா வந்து ஒரு பாக்ஸாக நான் போட்டுறேன். ஓகேங்களா? இங்கேயும் நம்ம வந்து இதில் இருக்க அளவுகளில் போட்டுருவோம். மிச்சம் 2 பக்கமும் அதை ஈவனாக ஆக்கி நம்ம பாக்ஸ் போட்டுருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஆம் இருக்கு இல்லைங்களா, ஆம் 4.5 4.5 எங்கிட்ட இருந்து இருக்குன்னா இதில் பின் சைடு, அதாவது இது எந்த பக்கம் வரும்னா நம்மளுக்கு ப்ளவுஸ் ஜாயின் பண்ண ஆம் சைடில், அதாவது சைடில் நம்மளுக்கு வரும். சரிங்களா? சைடு பீஸாக வரும், இப்படி இந்த இடமா வரும். அப்போது இது வந்து அந்த இடம் தானே. அப்போ 4.5ங்கிறது நம்ம இங்கிட்ட இருந்து தான் எடுக்கணும். 4.5 இங்கிட்ட இருந்து எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஆம்னு எழுதிக்கிறேன். ஆம் 4.5 3வது பாயிண்ட். ஓகேங்களா? ரவுண்டு பண்ணியிருக்கிறதெல்லாம் இத்தனாவது பாயிண்ட்டுன்றது அர்த்தம். மித்த அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு அளவுகள், எவ்வளோ அளவுன்றது. ஓகேவா? இப்போ அந்த 4.5 3 பக்கமும் நம்ம ரவுண்டு கட்டி இப்படி ஜாயின் பண்ணிட போகிறோம். அவ்வளோதான். 4.5க்கு அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டு போகிறோம். அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு பாக்ஸ் போட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது சுற்றிலுமே 4.5 தான். இதுக்கு நிறைய பேத்துக்கு குழப்பம் வரும். இப்படி போட்டுட்டேன்னா வராதுன்றது என்னோட நம்பிக்கை. ஓகேங்களா? இது எல்லாமே 4.5 தான். 3வது பாயிண்டில் என்ன அளவு நம்ம ஆமுக்கு எடுத்திருக்கோமோ அதுதான் 3 பக்கமும். இது எங்கே இருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருந்து எடுக்கணும். சரிங்களா? இந்த சைடில் இருந்து தான் 4.5. புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அடுத்தது 4வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் எங்கேருந்து எடுக்கணும், நம்ம ஆர்ம் ஹோல் எங்கே, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் இதுன்னு வந்துருச்சு இப்போது. சரிங்களா? அப்போது இந்த இடத்துல இருந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம் இதுங்கும் போது ஷோல்டரு அந்த இடத்துக்கு உள்பகுதியாக பார்த்து வரணும், கழுத்துக்கிட்ட வரணும். அப்போ ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்க அளவு. சரிங்களா? கண்டுபிடிச்சிருக்க அளவு 2 இன்ச்சா? அப்போ 2 இன்ச்சுக்கு நான் வந்து இப்படி மார்க் பண்ணிட்டேன். இது எத்தனாவது பாயிண்ட்டு, 4வது பாயிண்ட்டு. இப்போ 4வது பாயிண்ட் வந்து நான் ரெகுலர் எழுதுகிறேன், உங்களுக்கு இது ஒரே ப்ளூவாக கொயன்னு தெரியும். அப்போ 2 இன்ச்சு ஷோல்டர், இது 4வது பாயிண்ட்டு. சரிங்களா? இது எங்கே இருந்துன்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு அந்த ஷோல்டர் வரும். இப்போ பாருங்கள், ஷோல்டர் வந்து நம்ம குறிச்சிட்டோமா, இந்த அளவுகள் எல்லாமே பேக் சைடில் இருந்து தான் நம்மளுக்கு இங்கிட்டு வரணும். சரிங்களா? ரிவர்ஸில் இருந்து இப்படி வர மாதிரி தான் வரணும். அப்படி பார்க்கும்போது இங்கேருந்து ஆம்ஹோல் 4.5 இன்ச்சு, அப்புறம் இங்கே இருந்து ஷோல்டர் 2 இன்ச்சு, அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அகலம் முழுவதும் பின்கழுத்தோட அகலம் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பின்கழுத்தோட உயரம் நம்ம கண்டுபிடிச்சிருக்க அளவு 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை மட்டும் இங்கே இருந்து நம்ம இங்கேக்கு நம்ம வந்து போட்டு பாக்ஸ் போட்டுட்டோம் அந்த இதுக்கு. சரிங்களா? அப்போது சென்டரில் இருக்க ஷோல்டரு, இது ஆர்மு, இது வந்து பின்கழுத்து. ஓகேங்களா? இப்போ இவ்வளோதான். இதுக்குள்ளே நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கணும், பின்கழுத்து வரைஞ்சிக்கணும். பின்கழுத்து நம்ம விருப்பப்பட்ட டிசைன் கூட வரைஞ்சிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. சரிங்களா? இப்போ நான் இதுக்காக நான் என்ன பண்ணிக்க போகிறேன், உங்களுக்கு ஆம் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். ஆம் வரைகிறது ஒரு புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல சென்டர் எடுத்துக்கோங்க, இந்த இடத்துல சென்டர் எடுத்துக்கோங்க. இங்கே இருந்து 1.5 இன்ச்சு கணக்கு வச்சுக்கோங்க, டேப் வச்சு 1.5 இன்ச்சுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை மேட்ச் பண்ணுற மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதில் லைனில் டச் ஆகணும், நம்ம வரைஞ்சிருக்க லைனில் இப்படி டச் ஆகணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து ஆர்ம் ஹோலு. கழுத்து வந்து உங்களுக்கு என்ன விருப்பப்படுற கழுத்தை நீங்கள் வச்சுக்கலாம், பேக் சைடு கழுத்து. ஸோ இது நம்ம வந்து டயக்ராமில் தான் போடுறோம். ஒரே ரவுண்டாக போட்டோம்னா எது கழுத்து எது ஆமுன்ற டக்குன்னு பிக்சரை பார்க்கும்போது குழப்பம் வந்துடும். அதுக்காக நான் ஒரு வடிவாக போட்டு காட்டியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஒரு டிசைனாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் இது கழுத்துன்றது உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது புரியும். ஏன்னா எதுவுமே தெரியாமல் நம்ம பிளாங்காக வந்து இதை கற்றுக்கும் போது கொஞ்சம் டக்குன்னு பிக்சர்லாம் பார்க்கும்போது எது படிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பிடிபடாது. பட் அதை உத்து கவனித்து என்ன எது நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரியும். சரிங்களா? அதுக்காக தான் இது சின்ன சின்ன இது வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம்
அந்த உயரத்தில் கீழ் மடிப்பிற்காக மேல் மடிப்பிற்காக வந்து நம்ம ஜாயின் பண்ணதை தனிப்படுத்தி காட்டிக்க போகிறோம். அவ்வளோதான். கீழ் மடிப்பிற்காக 1.5 இன்ச்சு விட்டதை இப்படி நான் வந்து தனிப்படுத்திக்கிறேன். இதுதான் கீழ் பக்கம். சரிங்களா? 1.5 இன்ச்சு. அவ்வளோதான். இப்போது பேக் பீஸு வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஸ்லீவ் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸ்லீவ் வந்து என்ன போட்டிருக்கோம், இங்கே இருக்குது, சாரி, 6வது பாயிண்ட் வந்து அக்குள் அகலம் வந்து 7 இன்ச்சு. இதில் நிறைய பேத்துக்கு இந்த கை பார்க்கும் போதே புரியாது டயக்ராமில். சரிங்களா? இப்போ அதை நம்ம எல்லாமே சொல்யூஷனை கிளியர் பண்ணிடுவோம். கையோட அகலம் 7 இன்ச்சு, கையோட நீளம் 6 இன்ச்சு. நான் ஏற்கனவே சுடிதார் டாப்ஸுக்கு நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். கையோட அகலம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களோட கை இருக்குது பார்த்தீங்களா, நார்மலாக உங்கள் கை இந்த உள்ளங்கை உங்களை பார்த்த மாதிரி இப்படி வைங்க. சரிங்களா? இப்படி வச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கு, இதுக்கு நேராக எப்படி இருக்குது, ஆம் ஹோல் இருக்குங்களா, இதுதான் ஆம் ஹோல்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் கையோட அகலம். கையோட நீளம் அப்படிங்கிறது இப்படி அந்த பக்கம் பார்த்து ஆப்போசிட்டை பார்த்து போகுதா, அப்போ இதுதான் கையோட நீளம். இந்த சுற்றளவு கையோட அகலம். சரிங்களா? அப்போ அதே இதை கொண்டு வந்து இங்கே வைக்கும் போது உங்களுக்கு துணிலையும் சரி, நோட்டில், பேப்பரில் எல்லாத்துலேயுமே இதுதான் கையோட அகலம். கையோட அகலம்ங்கிறது எதுனா ஆம்ஹோல் பகுதி. சரிங்களா? ஆம்ஹோல் வெட்டுறோம் இல்லையா, அந்த பகுதி தான் கையோட அகலம். இது வந்து கையோட நீளம். இப்போ இதே இதிலே நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். கையோட அகலம் 7 இன்ச்சு. அப்போ நான் 7 இன்ச்சுக்கு இந்த ஆம்ஹோலுக்கு நான் போட்டுக்கிறேன். அடுத்தது கையோட நீளம் 6 இன்ச்சு. சரிங்களா? இப்போ 6 இன்ச்சுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், கையோட நீளமும் அகலமும் நான் வரைஞ்சிட்டேன். அதுக்கு மேலே நான் அதோட அளவுகளை நான் குறிச்சிக்கிறேன். நீளம் வந்து 6 இன்ச்சு. பாயிண்ட் வந்து இது 7வது பாயிண்ட்டு. சரிங்களா? கை நீளம்னு எழுதிடுறேன். ஓகே. கையோட அகலம் 7 இன்ச்சு. சரிங்களா? இப்போ அதையும் போட்டுறேன். பாருங்கள், கையோட அகலம் 7 இன்ச்சு, 6வது பாயிண்ட்டு. இப்போது இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை அதே மாதிரியே நம்ம பாக்ஸ் போட்டுக்க வேண்டியது தான். நம்ம எவ்வளோ இதில் வந்து நீளமும் அகலமும் இருக்கோ அதில் அப்படியே வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் அப்படியே நம்ம பாக்ஸ் போட்டுற வேண்டியது தான். ஓகே. இப்போ போட்டாச்சுங்களா? இப்போ நீளம் போட்டிருக்க பக்கத்தில் தான் நீளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுக்கு நேர் கீழே தான் நீங்கள் என்ன செய்யணும்னா நம்ம 1.5 இன்ச்சு மடிச்சடிக்கணும். ஓகேங்களா? ஸோ மடிச்சடிக்கிற இடத்த நான் லைட்டாக தனிப்படுத்தி காட்டுறேன். அப்போ தான் எது நீளம் அப்படிங்கிறது தெரியும். கையோட நீளம்ங்கிறது இதுதான் கையோட நீளம். அப்போது நான் அப்படி ஒரு அம்புக்குறி போடுறேன் பாருங்கள். இதுதான் கையோட நீளம். அப்போது இந்த இடத்துல தான் நம்ம 1.5 இன்ச்சு மடிச்சடிப்போம். அதுக்காக நான் 1.5 நீங்கள் போட்டுறேன். சரிங்களா? 1.5 இன்ச்சு. ஓகே. இப்போது இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கையோட நீளத்துக்கு நேர் ஆப்போசிட் கீழே இது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்குள் பகுதி அடியில் வரும். சரிங்களா? இந்த அடியில் ஜாயின் பண்ணுற அக்குள் பகுதியோட அடிப்பகுதியாக இது வரும். இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக 1 இன்ச்சு, இது காமன், எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. கரெக்டாக 1 இன்ச்சில் கீழே இது மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. சரிங்களா? நான் இப்போ ஸ்கேல் அளவுன்றனால ஸ்கேல் அளவில் 1 இன்ச்சு நான் வந்து கோடு போட்டேன். இப்போ இந்த 1 இன்ச்சு போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம கையோட அளவுகளை மார்க் பண்ணோம். ஆம்ஹோல் இங்கே இருந்து இங்கேக்கு சென்டர் எடுத்துக்கோங்க. இது மித்த ப்ராசஸ் எல்லாமே டாப்ஸுக்கு என்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தேனோ ஸ்லீவ் கட் பண்ணுறது அதே சேம் தான். சரிங்களா? இந்த 1 இன்ச்சை மட்டும் தனிப்படுத்தி இருக்கோம், அவ்வளோதான். வேற ஒன்றுமே இல்லை. அளவு இது வரும் கட் பண்ணும்போது, இந்த இது ரொம்ப முக்கியமானது தான். பட் அந்த ஷேப்புக்காக இது தனிப்படுத்தி இருக்கோம், அவ்வளோதான். அந்த 1 இன்ச்சை இது எங்கே வரும்னா கை நீளத்துக்கு நேர் ஆப்போசிட் கீழே வரும். அக்குளுக்கு அடிப்பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா கை மடிச்சடிக்கிற பகுதி 1.5 இன்ச்சு. சரிங்களா? இது 1 இன்ச்சு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? இது 1 இன்ச்சு. ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடம். இந்த இடம் ஜாயின் பண்ணுள்ள ஷோல்டரில் ஏற்றுற இடம் தான் இது. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக இதுக்கும் சென்டர் வந்து இது எடுத்துக்கோங்க. இது எடுத்ததுக்கப்புறம் இங்கே என்ன அளவு வந்ததோ சென்டர் எடுக்கிறீங்களா, இப்போ இதில் வந்து கரெக்டாக 7 இன்ச்சில் பாதி
எவ்வளோ ஆம் வந்து 7 இன்ச்சு போட்டோம். அதில் 1 இன்ச்சு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் 6 இன்ச் வருதுங்களா? அப்போ 6 இன்ச்சுனா இதில் சென்டர் படுத்தும் போது இங்கிட்டு 3 இங்கிட்டு 3ன்னு இருக்கு இல்லைங்களா? இந்த 3 இன்ச்சை அப்படியே இங்கே கொண்டு வரலாம். அதாவது ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் நீங்கள் 3ங்கிறத ஒரு 2.5 2 அப்படி வச்சுக்கலாம். லாங் ஸ்லீவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக அதை அப்படியே கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். இப்போ ஷார்ட் ஸ்லீவ்ன்ற பட்சத்தில் நான் 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு அந்த மாதிரி இங்கே நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே என்ன அளவு எடுத்தீங்களோ அதில் சரிபாதி அளவில் ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. லாங் ஸ்லீவாக இருந்தால் அப்படியே வச்சுக்கோங்க. அதை கொண்டு வந்து இந்த கீழே இந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணிங்களா அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் சென்டர் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு இதில் சென்டர் எடுத்துகிட்டு இது சென்டர் எடுக்கும்போது ஒரு 1/2 இன்ச்சு தூக்கி இப்படி நேராக கோடு போடணும். ஒரு 1/2 இன்ச்சு தூக்கி கோடு போடணும். அவ்வளோதான். இப்போது கிட்டத்தட்ட ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே இருந்து கரெக்டாக இந்த இடத்துல இருந்து கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சு ஸ்கேல் வச்சுருக்கேன் பாருங்கள். 1/2 இன்ச்சு தூக்கி இருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் இப்படி ஒரு இது வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே இருந்து இது வந்து இப்படி குழியாக வரும், உள் குழியாக வரும், உள்ள குடையிற மாதிரி. இந்த கோட்டுக்கு அடுத்து வர்றது பார்த்திங்கன்னா மேல் நோக்கி அப்படி வரணும். சரிங்களா? இந்த மாதிரி வரணும். இப்போது ஸ்லீவ் வந்து ப்ளவுஸுக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது குடையிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதே தான். இது 2ஆக வந்து திரும்பவும் நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா குடையிறது இப்படி வரும். இதில் கட் பண்ணிக்குவோம். நான் டைரெக்டாக உங்களுக்கு சொல்லிட்டேன். கிளாத்தில் பேப்பரில் வரும்போது இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். இது ஓரளவுக்கு டயக்ராமுக்கு இது போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 7வது பாயிண்ட்டும் 6வது பாயிண்ட்டும் நம்ம ஸ்லீவுக்கு முடிஞ்சிருச்சு. அந்தந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்முலா இருக்கும். இது வரைக்கும் 5 வரைக்கும் இந்த பிக்சர், 6 to 7 இந்த பிக்சர். இப்போ 7வதுக்கு அப்புறம் 8லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் தான் ரொம்ப முக்கியம் நிறைய பேத்துக்கு. அதில் தான் டவுட்டே வரும். சரி, ஓகே, வாங்க இப்போ ஃப்ரண்ட் பீஸ் பார்க்கலாமா? ஓகே, முன் உயரம் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட் பீஸுங்கும் போது முன் உயரம் 10 இன்ச்சு. 10 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? 10 இன்ச்சுக்கு ஒரு கோடு ஃபஸ்ட்டு. ஓகே, போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பின்பக்க அக்குள் பகுதியே முன்பக்க அக்குள் பகுதியாகும். இப்போ 10 இன்ச்சு நம்ம முன் உயரம் போட்டோமா, மார்பு சுற்றளவு பின்பக்கம் என்னவோ அதே தான் முன்னாடியே வரும். இங்கே பாருங்கள், பின்பக்க மார்பகலமே முன்பக்க மார்பகலம். இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ அதே தானே உங்களுக்கு மார்பு இடுப்பு எல்லாமே அதே தான் வரும். சரிங்களா? முன் உயரம் மட்டும்தான் மாறும். இப்போ 9 இன்ச்சு மார்பகலம், அதை அப்படியே நான் போட்டுறேன். நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சாத அப்படியே இங்கே போட்டுருவோம். இதில் ஃபார்முலா அப்படியே முன் உயரம் 10, மார்பு சுற்றளவு 9 அப்படியே வரேன். நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஓகே, இப்போ நான் இப்படி போட்டேன்னா இது போட்டதுக்கப்புறம் 10வது பாயிண்ட்டு அக்குள் பகுதி 4.5. இப்போ இந்த 4.5 நான் அதில் சொல்லி கொடுத்த மாதிரி அதே மெத்தட் தான். இந்த பக்கத்தில் இருந்தால் உள்ளே போகணும். சரிங்களா? 4.5க்கு ஒரு மார்க் பண்ணுறேன். பண்ணி அதை சுற்றிலுமே நான் 4.5க்கு அப்படியே வந்து ஒரு பாக்ஸாக போட்டுறேன். அவ்வளோதான், ஈஸியாக வந்துடும். இப்படி பாக்ஸாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆம் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர். சரிங்களா? ஷோல்டர் 2 இன்ச்சுங்களா, இங்கேருந்தே நம்ம திரும்ப ஷோல்டர் போகணும். மிச்சம் இருக்க பகுதி நம்மளுக்கு முன்கழுத்துக்குரிய அகலம். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது முன்கழுத்தினுடைய இறக்கம் வந்து 5 இன்ச்சு. ஸோ 5 இன்ச்சுக்கு மேலேருந்து இப்படி கோடை போட்டு இதை ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இப்போது வந்து இந்த மாதிரி பிக்சரில் போடும்போது, நம்ம நோட்டில் கணக்குகள் போடும்போது இந்த மாதிரி கழுத்தோட அகலம் இறக்கம்லாம் நம்ம இதில் வர்றதை வச்சுக்குவோம். ஆனால் நம்மளுக்குன்னு போடும்போது நம்மளுக்கு விருப்பப்பட்ட கழுத்தோட இறக்கம் அகலம் தான் வரும். ஷோல்டரும் நம்ம எல்லாமே நம்மளுக்குன்னு உரிய அளவை தான் எடுத்து பண்ணுவோம். அதனால் யாரும் குழப்பிக்க வேண்டாம். நம்ம அதில் வரும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும். அதை நான் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். அது அந்தந்த இது பெரிய கிளாத் வரும்போது உங்களுக்கு அதுக்கான இதெல்லாம் நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ நான் ஷோல்டர் போட்டேன், இது ஆர்ம் ஹோல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெக்கு ஏதாவது ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி ஏதாவது நெக்கு தான்றதுக்காக உங்களுக்கு ஒரு டிசைனாக வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ தான் இது நெக்குன்றது உங்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது புரியும். வீடியோ பார்க்குறவங்களுக்காக இன்னும் கொஞ்சம் தெளிவாக வரணும்னா இந்த மாதிரி படிச்சுன்னு போட்டுறேன். ஓகேங்களா? இப்போது இது முன்கழுத்து. இப்போ இதோட இதெல்லாம் நான் போட்டு எழுதிடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு
இது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு. இதிலிருந்து இது வரைக்கும். சரிங்களா? இது வந்து எத்தனாவது பாயிண்ட்டு? 8வது பாயிண்ட்டு. அடுத்தது ஆம் வந்து 4.5. இதுவும் 4.5, இதுவும் 4.5 தான். சரிங்களா? இது எத்தனாவது பாயிண்ட்டு? 10வது பாயிண்ட்டு. ஓகே. அதுக்கப்புறம் முன்னுயரம். முன்னுயரம் வந்து இது வந்து 9வது பாயிண்ட்டு. முன்னுயரம் வந்து 10வது பாயிண்ட்டு, 8வது பாயிண்ட்டு. 8வது பாயிண்ட்டு முன்னுயரம். முன்னுயரம் எவ்வளோனா 10 இன்ச்சு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதுதான் முன்னுயரம். 8வது பாயிண்ட்டு 10 இன்ச்சு. மார்பு சுற்றளவு 9 இன்ச்சு. அதை அப்படியே பாக்ஸாக போட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஆம் ஹோல் வந்து 10வது பாயிண்ட்டு. அதை வந்து இங்கே பின்பக்கத்தில் வந்து 4.5 வைக்கிறேன். அதுக்கப்புறம் 11வது பாயிண்ட்டு ஷோல்டர். ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. 11வது பாயிண்ட்டு. சரிங்களா? இது ஷோல்டர். ஓகே. ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு வச்சாச்சு. அதுக்கப்புறம் கழுத்து. சரிங்களா? கழுத்தோட இறக்கம். கழுத்தோட இறக்கம் 12வது பாயிண்ட்டு. ரவுண்டு போட்டிருக்கிறதெல்லாம் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 5 இன்ச்சு. ஓகே. 12வது பாயிண்ட்டு 5 இன்ச்சு முன்கழுத்து. ஓகே. இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எல்லாமே அதில் இருக்கிறத அப்படியே இங்கே கொண்டு வந்து போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இதில் அந்த கப்பு ஷேப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை தான் இப்போ கற்றுக்க போகிறோம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு கழுத்து பகுதி. இதுதான் கழுத்து பகுதி. இதை நல்லா பார்த்துக்கோங்க. எங்கிட்டு நம்ம என்ன டாட்டு போடுறோம் எப்படின்றத ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க. இது கழுத்து பகுதியா? அப்போது கீழே 9 இன்ச்சு இருக்கா? கீழ்ப்பகுதியை தான் எடுத்துக்கணும். மார்பு சுற்றளவில் இந்த இடத்துல கீழ்ப்பகுதியை தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது பட்டி ஜாயின் பண்ணுற இடம் இதுதான். ஓகேங்களா? இப்போது 9 இன்ச்சு இருக்குங்களா? 9ல் பாதி 4.5. நல்லா கவனிச்சுக்கோங்க. கீழே இருக்கிற மார்பு சுற்றளவு 9 இன்ச்சியை நான் அப்படியே என்ன செய்கிறேன், சரிபாதியாக எடுத்தால் எனக்கு 4.5 இன்ச்சு கிடைக்குது. சரிங்களா? இப்போது திரும்ப இந்த பகுதியை விட்டுருங்க. ஓகே. இது வந்து நம்ம சைடில் ஜாயின் பண்ணுற பகுதி பீஸாக வந்துடும். இதை விட்டுருங்க. சென்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதிலிருந்து கொக்கிப்பட்டியை நோக்கி தான் மிச்ச வேலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? மிச்ச அளவுகள் டாட்டுக்கு தேவையானது இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். அப்போது இங்கே இருந்து 4.5 இன்ச்சு கண்டுபிடிச்சோமா? இப்போ அதே 4.5ல் பாதி 2.25 வச்சுக்கோங்க. 2.25. இது எங்கே குறிக்கணும்னா, கொக்கிப்பட்டியை பார்த்த மாதிரி இருக்க பகுதி, அதாவது கழுத்து பகுதியை கொண்ட பகுதியில் தான் நம்ம இதை வந்து குறிக்கிறோம். குறிச்சிட்டோமா? இப்போ இது ரெண்டுக்கும் சென்டர் எடுத்துக்கோங்க. 1.25, 2.25ல் பாதி 1.1. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் மெயின் டாட்டு. இப்படி தான் டாட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான். ஃபஸ்ட்டு கீழ் மார்பு சுற்றளவு எவ்வளோன்னு இருக்கு நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதிலேருந்து சரிபாதி எடுத்துக்கோங்க. மிடில் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் இருந்து குறித்ததுக்கு அப்புறமேட்டு மெயின் இதை குறித்ததுக்கப்புறம் இதில் இருந்து கொக்கிப்பட்டியை நோக்கி இருக்க பகுதியில் தான் மிச்ச இதெல்லாம் பாதி 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 நம்ம கணக்கு பண்ணோம். இதுக்கும் பாதி இது, இதுக்கும் பாதி இது அப்படின்னு சொல்லி இது 3 இதை வந்து குறிச்சிட்டோம் அப்படின்னா இது டாட்டோட மெயின் டாட்டோட அகலம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டாட்டுக்கான உயரம்னு ஒன்று இருக்கும் இல்லையா? இதெல்லாமே காமன் அளவு. உயரம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு. இதெல்லாமே காமனான ஒரு அளவு. எல்லாருக்கும் மேக்ஸிமம் பொருந்தும். 80% பொருந்தும். மிச்ச 20% ரொம்ப ஹைட்டாக இருக்கவங்க, ஜப்பியாக இருக்கவங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக சின்ன சின்ன இதுலேருந்து 2.25, 2.25, 3 அப்படின்றது மாறும். அது உங்களுக்கு போக போக அனுபவத்தில் உங்களுக்கு தானாக வந்துடும். இது வந்து காமனான அளவு. நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்கன்னா தாராளமாக 3 இன்ச்சு டாட் வரைக்கும் வைக்கலாம். அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க, அதில் வந்து கூடுதலாக தான் இருக்குது, இல்லை இதை விட கம்மியாக இருக்குன்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்ட்டாக இருந்தால் அதையே நம்ம வச்சு கொடுத்துடலாம். தப்பே இல்லை. டாட்டை அளந்து நம்ம அது மாதிரி பண்ணணும். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளந்து போடணுன்றது நான் ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா? இப்போ மெயின் டாட்டோட அகலமும் உயரமும் நம்ம போட்டுட்டோம். உயரம் வந்து 2.5 இன்ச்சு. இது காமன். இதெல்லாம் ஃபார்முலாவில் வராது, பாயிண்ட்டில் வராது. இதை நம்மளாக தான் பார்த்துக்கணும். சரிங்களா? உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா இதுக்கும் சென்டர் தான் இது. ஓகேங்களா? இதை பார்த்துக்கோங்க. இது அதுக்கப்புறமேட்டு இதுக்கும் சென்டர் தான் இது, இந்த டாட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கும் சென்டர் எடுத்திங்கன்னா தான் இந்த டாட்டு கிடைக்கும். ஓகே. இப்போ இது 3 நம்ம 2.5 இன்ச்சு உயரத்தில் நம்ம
அந்த முக்கோண ஷேப் போட்டோம்னா டாட்டுக்கான இது வந்துடும். ஓகே, இப்போது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கும் கீழே அந்த கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் இதுதான். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடம் தான் கொக்கிப்பட்டி வைக்கிற இடம், கழுத்து வரைகிற பக்கம். அப்போது இதில் என்ன செய்யணும், கழுத்தோட இறக்கத்தை குறிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்னா நம்ம இருங்க, இன்னொன்று இருக்குது. இங்கேருந்து அந்த கிராஸ் போடுவோம் இல்லையா, கிராஸ்க்காக 1.5 இன்ச்சு, 1.5, 1.25, 1 அந்த மாதிரி நம்மளுக்கு ஓரளவுக்கு நிதானமாக சொல்லணும்னா 1.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் காமனான அளவு. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் யோசித்து காமன் எல்லாத்துக்கும் பொருந்துற அளவாக தான் நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போது இந்த பக்கத்து 1.25 இன்ச்சு, இந்த பக்கத்து 1.25 இன்ச்சு எடுத்து இந்த டாட்டோட இப்படி கிராஸாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி போடும்போது உங்களுக்கு அந்த போட் ஷேப் மாதிரி அழகாக கிடச்சிரும். ஓகே, இதுதான் அந்த இங்கேருந்து 1.2, இங்கேருந்து 1.2, மேல் இங்கேருந்து மேல் நோக்கி 1.2 எடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கேருந்து மேல் நோக்கி 1.2 எடுத்து அதில் வந்து நான் இந்த போட் ஷேப்பு இப்படி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா இந்த கொக்கி டாட்டை இப்போ தான் நம்ம குறிக்க போகிறோம். இந்த நெக்கோட இறக்கத்துக்கும் இந்த கிராஸ் நம்ம போட்டுட்டோம் பார்த்தீங்களா, இதுக்கப்புறமும் இருக்கிற சென்டரை தான் எடுக்கணும். இது நிறைய பேர் குழப்பம். உண்மையாலுமே நான் படிக்கும்போது இந்த அளவுக்கு எனக்கு தெளிவாக சொல்லலை யாருமே. ரொம்ப நான் மண்டையை பிச்சுட்டு கிடந்தேன். அனுபவத்தினால போக போக கற்றுக்கிட்டது தான். இதுக்கும் சென்டர்னு எனக்கு ரேண்டமாக சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் பார்க்கும்போது ஒரு மாதிரி டாட் இங்கே வரும், இல்லைன்னா இங்கே வரும் சென்டருங்கும் போது. ஏன்னா இதை கட் பண்ணிடுவோம் இல்லையா, நெக்கும் கட் பண்ணிடுவோம் இல்லையா, அது ஒரு டைப்பாக போயிடும், அது ஒரு மாதிரி போயிடும், நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாமே நான் கற்றுக்கிட்டேன். நெக்கோட இறக்கம் ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணிடணும். கீழே இருந்து நம்ம அந்த போட் ஷேப்புக்காக எவ்வளவோ அதையும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு நடுப்பட்ட அளவில் தான் நம்ம சென்டராக இந்த கொக்கி டாட்டை வந்து குறிக்கணும். எனக்கு இப்போ 3.5 இன்ச்சுனா 1.25 இன்ச்சு வரணும். சரிங்களா? சாரி, 3.5 இன்ச்சுனா 1.25 இன்ச்சு வரணும். ஓகேவா? 1.25 இன்ச்சு, இதுக்கும் சென்டர் 1.25 இன்ச்சு. இந்த டாட்டோட உயரம் எக்ஸாக்டாக 2 இன்ச்சு தான். சரிங்களா? இது 2 இன்ச்சு தான் போடணும். இந்த டாட்டோட உயரம் 2 இன்ச்சு, அவ்வளோதான். 2 இன்ச்சு. அகலம் வந்து 1/4 இன்ச்சு தான், ரொம்ப மைனூட்டாக ஒரு 1/4 இன்ச்சு தான் வரும். சரிங்களா? இந்த டாட்டோட அகலம் நீங்கள் ஒரு லைட்டாக 1/4 இன்ச்சில் பிடிச்சி அப்படி தையல் போடுறதுக்கு சரியாக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து 1/4 இன்ச்சு. 2 இன்ச்சில் உங்களுக்கு டாட்டோட உயரம் போடணும். இந்த இடத்துல அடித்த மாதிரி ஆயிடுச்சு. 2 இன்ச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 டாட்டு குறிச்சிட்டோமா. 3வது இந்த ஆம்ஹோல்கிட்ட வர டாட்டு. இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 இன்ச்சு நம்ம கிளாத்தோட வெளிப்பகுதியில் இருந்து இந்த இடத்துல இருந்து 3.5 இன்ச்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? 3.5 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன செய்யணும், இதையும் இந்த வாட்டத்துலேயே அப்படியே கிராஸாக நீங்கள் கோடு போடணும். கோடு போட்டுட்டு இந்த டாட்டில் இருந்து 1.5 இன்ச்சு இங்கே குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டாட்டில் இருந்து இங்கே 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? அதுக்காக தான் பென்சிலில் தனியாக எழுதுறேன் நான். இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் இந்த இடத்துக்கும் இந்த டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு 3.5 இன்ச்சு. இதை போட்டதுக்கப்புறம் இந்த மெயின் டாட்டோட அதோட வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி கிராஸாக அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இந்த டாட்டில் இருந்து 1.5 இன்ச்சு நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மார்க் பண்ணிவிட்டு இப்போது இந்த டாட்டும் இதில் 1/4 இன்ச்சு அதே மாதிரியே இப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த 1.5 இன்ச்சு எதுக்காக அப்படின்னா இந்த டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான். இந்த இடத்துல நம்ம டாட்டு பிடிச்சி முடிச்சிடணும். இந்த இடம் பிளைனாக தான் வரணும். அதே மாதிரி இந்த இடம் பிளைனாக தான் வரும். இதுவும் பிளைனாக வந்தால் தான் இந்த கப் ஷேப்பை அழகாக எடுத்து கொடுக்கும். இந்த டாட்டு இங்கே முடிஞ்சிடணும், இந்த டாட்டு இதில் முடிஞ்சிடணும், இந்த டாட்டு இதில் முடிஞ்சிடணும். இந்த இடம் தான் கப்பை நல்லா அழகாக எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பீஸு இப்படி தான் வரும். உங்களுக்கு புரியலைன்னா நான் திரும்ப பேப்பர் கட்டிங்கில் ஒரு பிளைன் பேப்பரில் தெளிவாக புரிகிற மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிக்சரை நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பட்டி 12 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஃப்ரண்ட்டு பீஸில் முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு வந்து பட்டி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே ஃபார்முலாலே கொடுத்துருப்பாங்க. பொதுவாக பெல்ட்டோட உயரம் 4 இன்ச்சு இருக்கணும்.
பொதுவாகவே 4 இன்ச்சு காமனாக வரும். அதுக்கப்புறம் நான் தைக்கிற மெத்தடுக்கும் உங்களுக்கு நான் மிச்சத்தை சொல்லித்தரேன். இப்போ 4 இன்ச்சுக்கு நான் வந்து அதில் சொல்லியிருக்க மாதிரியே நான் போட்டுக்கிறேன். அடுத்தது மார்பு அகலத்தில் 1 இன்ச்சு குறைவாக வைத்தால் பெல்ட்டோட அகலம். மார்பு அகலம் நம்ம கண்டுபிடிச்சது 9 இன்ச்சு, அதுலேருந்து 1 இன்ச்சு கம்மியாக வச்சுக்கிட்டா பெல்ட்டோட அகலம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 8 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தைக்கும் போது பெல்ட்டு மட்டும் கடைசியாக தைக்கிறப்ப அதுக்கு அந்த டைம் வரும்போது, அதாவது பெல்ட் ஜாயின் பண்ணும்போது கட் பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இது வந்து பெல்ட்டோட இறக்கமும் அகலமும் போட்டு பாக்ஸ் போட்டோமா, போட்டுட்டு இந்த டாட்டோட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட்டோட டிஸ்டன்ஸை அளந்துக்கோங்க. 3 இன்ச்சு வருது. அப்போ 3 இன்ச்சுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு இப்படி இறக்கி இதிலேருந்து இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், இந்த கிராஸ் ஷேப் போடலாம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம கப்பு அந்த பட்டி வந்து நம்ம வரையணும். ஓகே, இப்போ இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, புரியல அப்படின்னா எனக்கு எல்லோரும் கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். எனக்கு ப்ளவுஸில் டவுட்டு எல்லோரும் கேட்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், மேக்ஸிமம் கேட்பாங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப இன்னொரு வீடியோ நான் தெளிவாகவே போடுறேன் மறுபடியும் முதல்ல இருந்தே. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.